மயிலாடுதுறை அருகே காவிரி ஆற்றின் கிளை பாசன வாய்க்காலில் அதிக அளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் சுமார் 100 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்கு பயிர் சேதமடைந்தது. செம்மனார்கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆறுபாதி, மேட்டிருப்பு, விலநகர், ஏரிக்கரை ஆகிய பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஒரு வருட பயிரான மரவள்ளி பயிர் சாகுபடி செய்து 5 மாத காலமே ஆன நிலையில் காவிரியின் கிளை பாசன வாய்க்காலான சத்தியவாணன் வாய்க்காலில் திடீரென்று அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் வாய்க்கால் சரியாக தூர்வாரி பராமரிக்கப்படாததால் தண்ணீர் மரவள்ளி கிழங்கு பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்களுக்குள் புகுந்தது. இதன் காரணமாக சுமார் 100 ஏக்கரில் உள்ள மரவள்ளி கிழங்கு செடிகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.